மருத்துவத்துறை வளர்ந்துக்கிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. மருத்துவத்துக்கு அடிப்படை உடல்ல என்னென்ன பாகங்கள் இருக்கு, அது எப்படி அமைஞ்சிருக்கு, அது என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. உடலை கூறு போட்டு பாகங்களோட அமைப்பை பற்றி படிக்கிற படிப்புக்கு அனாட்டமி அப்படின்னு பேர். இதை தமிழில் உடற்கூறு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மருத்துவர்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களால ஒரு நோயாளி உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய முடியும். உடற்கூறு பற்றின அறிவு தான் நவீன மருத்துவத்துக்கு அடிப்படை. நவீன மருத்துவ முறை அப்படின்னு சொல்லப்படுற அலோபதி மருத்துவ முறை ஐரோப்பாவில் பிறந்து வளர்ந்துச்சு. அதனால் ஐரோப்பிய கலாச்சாரத்தில் உடற்கூறு பற்றின அறிவு காலங்காலமாக எப்படி இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐரோப்பாவோட வேரா கிரேக்க எகிப்திய நாகரிகங்களை சொல்லலாம். இறந்த பிறகு உயிர் தெழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த சமூகத்தில் இருந்ததுனால இறந்த உடலை சிதைக்கிற பழக்கம் இவங்க கிட்ட கிடையாது. அதனால் விலங்குகளை வச்சு தான் இவங்க உடல் அமைப்பை படிக்க தொடங்கியிருக்காங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னால் ஐரோப்பாவில் அறிவியல் பூர்வமான உடற்கூறு படிப்பு தொடங்கியிருக்கு. இத்தாலியில் வாழ்ந்த ஆல்க்மேயன் அப்படிங்கிற மருத்துவர் விலங்குகளை கூறு போட்டு உடற்பாகங்களை அறிவியல் பூர்வமாக விளக்கியிருக்கார். இயற்கையை பற்றிங்கிற நூலில் இவர் கண் பார்வைக்குரிய நரம்பு பற்றியும் காது குழாயை பற்றியும் விளக்கியிருக்கார். அடுத்ததா கிமு 460 பிறந்த கிரேக்க அறிஞர் ஹிப்போக்ரேட்டஸ் உடற்கூறியல் துறைக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கிறார். மனித உடலை கூறு போடாமல் புறத்தோற்றத்தை மட்டுமே ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நிலைமை இருந்ததுனால எலும்பு அப்புறம் தசை அமைப்புகளை உன்னிப்பாக கவனித்து அதை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கார். ஆனால் திசுக்களை பற்றின இவரோட விளக்கங்கள் ரொம்ப அபத்தமானதாக இருந்திருக்கு. மூளையை ஒரு சுரப்பின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மத்திய நரம்பு மண்டலத்தை பற்றின புரிதல் இவருக்கு சுத்தமாக கிடையாது. இதயம்தான் சிந்தனையோட தளம் அப்படின்னு சொன்னார். ரத்தம் உறைஞ்ச நிலையில் இறந்த விலங்குகளோட தமனிகளில் ரத்தம் இல்லாததை பார்த்துட்டு தமனிகள் காத்து போகிறதுக்கான பாதை அப்படின்னு தப்பான விளக்கம் கொடுத்துருக்காரு. இவருக்கு அப்புறம் கிமு 384 வருஷத்தில் பிறந்த அரிஸ்டாட்டில் விலங்குகளோட உடல் அமைப்பை ஆராய்ச்சி செஞ்சு அதை மனித உடலோட தொடர்பு படுத்தி விளக்கினார். இவரோட ஆராய்ச்சிகள் விலங்குகளிலிருந்து மனிதன் தோன்றின பரிணாம வளர்ச்சி குறித்த பிற்காலத்திய ஆய்வுகளுக்கு அடிப்படையாக இருந்துச்சு. கரு வளர்ச்சி குறித்த இவரோட ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இருந்தாலும் இவரும் நிறைய தப்பும் தவறுமா சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு இதயத்திலிருந்து நரம்புகள் தோன்றுனுச்சு அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தலைநகரான அலெக்சாண்ட்ரியா மேற்கத்திய மருத்துவத்தின் தலைநகரமாக உருவெடுத்துச்சு. இங்கே ஒரு மிகப்பெரிய மருத்துவ பல்கலைக்கழகமும் நூலகமும் இருந்துச்சு. இந்த ஊரை சேர்ந்த ஹீரோஃபீலியஸ் அப்படிங்கிற அறிஞர் தான் ஐரோப்பிய சமூகத்தில் முதலாக மனித உடல்களை பிளந்து ஆராய்ச்சி செஞ்சவர் அப்படின்னு அறிஞர்கள் நம்புகிறாங்க. இவர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட குற்றவாளிகளோட உடல்களை கூறு போட்டு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறார். நாடி துடிப்பு எங்கிருந்து வருது அப்படிங்கிறதையும் மூளை தான் சிந்தனையோட தளம், இதயம் இல்லை அப்படின்னு இவர் விளக்கியிருக்கிறார். கிமு 47வது வருஷத்தில் ஜூலியஸ் சீசர் கிரீஸ் மேலே படையெடுத்து அலெக்சாண்ட்ரியாவை கைப்பற்றினார். அங்கிருந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் நூலகத்தையும் தீக்கிரையாக்கிட்டார். அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யத்தோட காலத்தில் மனித உடற்கூறு அறிவியல் தடை செய்யப்படவும் இல்லை, பெருசாக வளர்த்தெடுக்கப்படவும் இல்லை. ரோமோட மிக பிரபலமான மருத்துவர் கேலன். இவர் மரண விளையாட்டுகளில் ஈடுபட்ட கிளாடியேட்டர்களுக்கு மருத்துவம் பார்த்தவர். கிளாடியேட்டர்களோட காயங்களை சரி பண்ணி அவங்கள உயிரோட வச்சுக்க வேண்டி இருந்ததுனால கேலன் உடல் அமைப்பை பற்றின ஆராய்ச்சியில் நிறைய கவனம் செலுத்தினார். தமனிகளும் சிரைகளும் ரத்தத்தை கடத்துறதையும் குரல் வளையோட இயக்கத்தையும் இவர் ரொம்ப சிறப்பாக விளக்கியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 130 நூல்கள் எழுதியிருக்கார். அதில் 80 நூல்கள் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் தப்பியிருக்கு. 1316வது வருஷத்தில் பொலோனா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்த முண்டினியஸ் அப்படிங்கிற அறிஞர் பிணங்களை அறுத்து உடல் அமைப்புகளை நேரடியாக ஆய்வு செஞ்சு அனாட்டோமி அப்படிங்கிற நூலை எழுதினார். இந்த நூல் வெளியானதுக்கப்புறம் பொலானா மருத்துவ பள்ளி உடற்கூறியல் படிப்புக்கான மையமாக கருதப்பட்டுச்சு. 1405வது வருஷத்தில் பொலானாவோட பல்கலைக்கழக நியதி சட்டம் உடற்கூறு அறுவையை முதன்முறையாக அங்கீகரிச்சுது. அதுக்கப்புறம் மற்ற பல்கலைக்கழகங்களும் உடற்கூறியல் அறுவைக்கு அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சது. உடற்கூறு ஆய்வுகளுக்கு பெயரளவில் தான் அனுமதி வழங்கப்பட்டதே தவிர மருத்துவ பள்ளிகளுக்கு எப்பாவது ஒரு தடவை தான் பிணங்கள் கிடைச்சிருக்கு. அந்த காலத்தில் உடற்கூறு ஆய்வாளர்கள் மரண தண்டனை நிறைவேற்றுறவங்களையும் கல்லறை திருடர்களையும் நம்பித்தான் இருந்திருக்காங்க.
மத்திய காலத்தை சேர்ந்த ஓவியர்கள் மனித உடல்களை மிக மனித உடல்களை மிக தத்ரூபமாக வரையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உடற்கூரை படிக்கிறதுல ஆர்வம் காட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் மருத்துவர்களுக்கு மருந்து வித்த கெமிஸ்ட்ரிகள் கிட்ட தான் ஓவியர்கள் ஓவியம் வரைகிறதுக்கான நிறமிகளை வாங்கினாங்க. இதனால் மருத்துவர்களுக்கும் ஓவியர்களுக்கும் இடையில் நல்ல உறவு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உடற்கூரை காட்சி ஆவணமாக்குறதுக்கு ஓவியர்களோட தொடர்பு மருத்துவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் மருத்துவர்கள் கூறு போட அதை ஓவியர்கள் வரைஞ்சு கொடுத்தாங்க. போக போக ஓவியர்கள் தாங்களாவே பிணங்களை தேடி அறுத்து பார்த்து வரைய ஆரம்பித்தாங்க. லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ, ராஃபெல், டோனட்டெல்லோ இது மாதிரியான கலைஞர்கள் உடற்கூறு ஆராய்ச்சியில் தனி கவனம் செலுத்தினாங்க. லியோனார்டோ டாவின்சி தனக்கு கிடைச்ச பிணங்களை கூறு போட்டு ஆராய்ச்சி செஞ்சு அது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வரைஞ்சிருக்காரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 240 ஓவியங்கள் வரைஞ்சிருக்காரு. ஒவ்வொரு ஓவியத்துக்கு பக்கவாட்டிலையும் உடல் பாகங்கள் பற்றின குறிப்புகள் வலம் இருந்து இடப்பக்கமாக எழுதி வச்சிருக்கிறாரு. இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் வரைஞ்ச ஓவியங்கள் வெளியாகலை. அப்படி வெளியாகி இருந்தால் உடற்கூறியல் ஆராய்ச்சிகளில் அப்போவே மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கும். ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் அப்போவும் கேலனோட முடிவுகளே சரி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காலத்தில் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எப்பயாச்சும் தான் உடற்கூறு அறுவைகள் நடக்கும். ஒரு சில மருத்துவர்களுக்கு தான் அறுவை செய்ய உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க மேடை மேலே உடலை வச்சு கூறு போட்டு விளக்குவாங்க. மற்ற மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்து சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. உடற்கூறு செய்யும்போது உடற்பாகங்களோட அமைப்பு கேலன் சொன்னதோட ஒத்து போகலைன்னா மருத்துவர்கள் உடலில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த நிலையில் ஆண்ட்ரியஸ் விசேலியஸுங்கிற பெல்ஜியத்தை சேர்ந்த மருத்துவர் மனித உடற்கூறியல்ல தீவிர ஆர்வம் காட்டினார். 1540 விசேலியஸ் பொது மேடையில் என்ன பண்ணார்னா கிரேக்க மேதை கேலனோட புத்தகங்களில் இருக்கிற செய்திகள் தப்பு அப்படின்னு வாதிட்டார். மனித உடற்கூறுக்கும் கேலனோட புத்தகத்தில் இருக்கிற உடற்கூறுக்கும் 200 வித்தியாசங்கள் இருக்கிறதா பட்டியல் போட்டார். தொடக்கத்தில் இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறது யாருமே நம்பலை. ஆனால் போக போக உண்மையை உணர தொடங்கி உடற்கூறில் கவனம் செலுத்த தொடங்கினாங்க. இன்னைக்கு நவீன உடற்கூறியல் துறையோட தந்தைன்னு வெசேலியஸ் கொண்டாடப்படுறார். வில்லியம் ஹார்வி அப்படிங்கிற மருத்துவர் 1628 வருஷத்தில் இரத்த ஓட்டத்தையும் இதயத்தோட இயக்கத்தையும் விளக்கினார். ஹார்வியோட கண்டுபிடிப்பு அறுவை சிகிச்சை மருத்துவம் வளர்றதுக்கு அடிப்படையாக இருந்துச்சு. ஹார்வி தன்னோட ஆராய்ச்சிகளுக்காக தன்னோட தந்தை, தன்னோட சகோதரியோட இறந்த உடல்களையே பயன்படுத்தியிருக்கிறார். இப்படி பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த மருத்துவ அறிஞர்களோட விடாமுயற்சியால் உடற்கூறு அறிவியல் துறை வளர்ந்துக்கிட்டே வந்துச்சு. இன்னைக்கு உடலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத துல்லியமாக படம் பிடிச்சு காட்ட கருவிகள் வந்திருக்கு. மருத்துவத்துறையோட வளர்ச்சியை பாராட்டாமல் இருக்க முடியுமா என்ன?